சார், செங்கோட்டையன் இயங்குகிறாரா இயக்கப்படுகிறாரா? செங்கோட்டையனை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கக்கூடிய முன்னாள் மூத்த அமைச்சர்களை விட மூத்த அமைச்சர். எம்ஜிஆரால் கண்டுபிடிக்கப்பட்டு ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட அதிமுக அடிப்படை தொண்டர். சட்டசபையில் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்குமான சண்டையில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது ஜெயலலிதாவுக்காக பேப்பர் வெயிட்டை எடுத்து கருணாநிதி மீது வீசிய நபர். அன்று அந்த பேப்பர் வெயிட்டு உணர்ச்சி வசப்பட்ட செங்கோட்டையன் ஜெயலலிதாவினுடைய சேலையை, சட்டையை, ரவிக்கையை கிழிக்கிறார்கள், தலைமுடியை துரைமுருகன் இழுக்கிறார் என்பதனால் எம்ஜிஆருடைய கட்சி அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக கருணாநிதி மீது பேப்பர் வெயிட் தாக்குதல் நடத்திய நபர் செங்கோட்டையன். அவருக்கு நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் இப்போ அவர் வழிதவறி போய் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதிமுக தொண்டருடைய வருத்தம். செங்கோட்டையனை இயக்குவது பிஜேபி. பிஜேபியினுடைய தூதுவராக தங்கமணி வேலுமணி இரண்டு பேரும் 2 லட்சம் கோடிகளை திருடி வைத்திருக்கிறார். நீங்கள் செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சரான உடன் 2.5 லட்சம் டன் நிலக்கரியை காணும்னு ஒரு அறிக்கை விட்டார். அத்தனை பேருக்கு தெரியும். 2.5 லட்சம் டன் நிலக்கரி இந்தோனேசியாவிலிருந்து வாங்கி பூம்புகார் கப்பல் வழியாக வந்து அனல் மின் நிலையங்களுக்கு போக வேண்டிய 2.5 லட்சம் டன் நிலக்கரி அப்படியே தங்கமணி வீட்டுக்கு போயிடுச்சு, கரன்சியாக மாறி. இதை சொன்னவர் 471 நாள் தியாகி செந்தில் பாலாஜி. இப்போ செந்தில் பாலாஜியும் பிஜேபியிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பிஜேபியினுடைய அடிவருடியாக மாறி போயிருக்கிறார் தங்கமணி, வேலுமணி. 2 பேரையும் வைத்து அதிமுகவை எப்படியாவது பிஜேபி கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று பிஜேபியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள். நீங்கள் தங்கமணியை பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் டெல்லியிலிருந்து இயக்குகிறார். அமித்ஷா நேரடியாகவே இயக்குகிறார் ஜக்கி வாசுதேவ் மூலம் வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது கோவையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை மின் மயானங்களும் ஜக்கியுடைய கட்டுப்பாடு. இன்று வரை திமுக ஆட்சி 4 வருடம் ஆகிவிட்டது. இன்று வரை ஜக்கியினுடைய கட்டுப்பாடு இருப்பதற்கு ஒரே சாட்சி. இவர் ஜெயலலிதா உடைய அதிமுகவை பிஜேபி கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தங்கமணி, வேலுமணி என்ற 2 மணிகளும் தங்களுடைய மணிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுகவை பிஜேபியாக மாற்றிவிட வேண்டும். நீங்கள் எடப்பாடியை பொறுத்தவரை 2024 மோடி பிரதமராவது பிஜேபியுடைய விருப்பம். 26 எடப்பாடி முதலமைச்சராவது அதிமுக தொண்டருடைய விருப்பம். பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தால் 26 மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். காரணம் 17% முஸ்லிம் வாக்கு வங்கி, 3% சிறுபான்மை கிறிஸ்துவர்கள் வாக்கு வங்கி, 3% படித்த தலித்துகளுடைய வாக்கு வங்கி. படித்த தேவேந்திர குல வேளாளர் தலித் இவர்களுடைய வாக்கு வங்கி பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தான் திமுகவுடைய மாபெரும் வெற்றி. திமுகவை அழிக்க முடியாத ஒரே காரணம் பிஜேபி பூதம் தான். பிஜேபி பூதம் வந்துவிடும் சொன்னால் நீங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முஸ்லீம் வாக்கு அப்படியே எங்கே விழுகுது? திமுக பெட்டியில் விழுகுது. சிறுபான்மை கிறிஸ்துவர்கள் தேவாலயங்களில் அபாயம் வந்துவிடும், இந்த நாட்டில் மதவாதம் வந்துவிடுன்னு நீங்கள் ஜமாத்திலையும் பள்ளிவாசல்லையும் சர்ச்சிலையும் மட்டும்தான் நீங்கள் அந்த மக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு திமுக வாக்குப்பட்டியல் போடுறாங்க. படித்த தலித்துக்கள், தேவேந்திர குல வேளாளர்களாகட்டும் அல்லது பறையர் மக்களாகட்டும், அவங்க இந்த சமூகத்தில் இடஒதுக்கீடு யாரிடம் கேட்கிறார்கள்னா பிஜேபியிடம் தான் கேட்குறாங்க. பிஜேபி இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் இந்த தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடை தர மறுக்கிறார்கள். எங்களுக்கு இந்த எஸ்சி பட்டமே வேண்டாம், எங்களை தேவேந்திர குல வேளாளர் பட்டம் கொடுங்க, எங்களை எஸ்சியிலிருந்து எடுத்துருங்கன்னு பிஜேபியிடம் தான் தொடர்ந்து போராடுகிறார்கள் அந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள். அதனால் 20% பிஜேபிக்கு பூதத்தை காண்பித்து திமுக வாக்குப்பெட்டியை நிறைத்துக் கொள்கிறது. அந்த வாக்குப்பெட்டியை உடைத்தால்தான் அதிமுக
ஜெயலலிதா இருக்கிற பொழுது ஜெயலலிதா மோடியா லேடியா இந்த பிஜேபி பூதத்தை எதிர்த்ததின் மூலம்தான் அதிமுக 37 சீட்டை இந்த மக்கள் கொடுத்தார். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய 20% வாக்கு வங்கி எங்க இருக்குன்னா பள்ளிவாசல்லையும் தேவாலயத்திலையும் சேரிகள்ல தான் இருக்கு. இதுதான் திமுகவுடைய அசுர பலம். இதை உடைக்கிறோம்னா பிஜேபியோட சேரக்கூடாது. இதுதான் இன்னும் எடப்பாடியாருடைய நீங்க ராஜதந்திர அரசியல். இதை உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதி சதாசிவம் மூலம் அமித்ஷா பலமுறை அதிமுக பலவீனமாக இருக்கிறது, அதை அப்படியே கபலீகரம் பண்ணிடலாம். அது அப்படியே மகாராஷ்டிரா பாணியில பால் தாக்கரேனுடைய சிவசேனா என்னாச்சு, அப்படியே ஏக்நாத் ஷிண்டே உருவாக்கப்பட்டு விட்டார். இதே பார்முலா தான் வேலுமணி இங்கே ஏக்நாத் ஷிண்டே, வேலுமணி ஏக்நாத் ஷிண்டே, மறைமுக ஏக்நாத் ஷிண்டே. செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திச்சார். சிவராத்திரிக்கு வந்திருக்கிற பொழுது எங்க ஜக்கி ஆசிரமம் தரைமட்டம் பண்ணப்பட வேண்டிய ஆசிரமம் அது. பாலியல் வல்லுறவு கொலைகள், சிறுமி கற்பழிப்பு, எத்தனையோ வழக்கு. காவல்துறை அங்கே உள்ளே போக மாட்டாங்க. மோடி அங்கே டான்ஸ் ஆடுறாரு, அமித்ஷா அங்கே குத்தாட்டம் ஆடுறாரு. அப்போ காவல்துறை அஞ்சு நடுங்குகிறது. அத்தனையும் இடித்து தலை சொல்லி நீதிமன்ற உத்தரவு இருந்தும் கலெக்டர் ஜக்கி ஆசிரம பக்கமே போக மாட்டேங்கிறார். இப்போ இந்த அதிகார மையம் பிஜேபியுடைய அதிகார மையம் எங்கே இருக்குன்னா ஜக்கி வாசுதேவ் ஒரு சாமியாராக இருக்கு. சாமியார் தான் அதிமுகவை எப்படியாவது கபலீகரம் பண்ணி விடலாம். அதிமுக தொண்டை உறுதியான கட்சி திமுகவுக்கு எதிராக. பிஜேபி அதிமுக கூட்டணி வந்தால் சிறிது சிறிதாக இவர்களை விலைக்கு வாங்கி விடலாம், சிறிது சிறிதாக இவர்களை தாமரையை இளைய தாமரையாக்கிடலாம். இதுதான் நீண்ட கால திட்டம். முதல்ல அதிமுகவை இலையை தாமரையாக்கி விட்டால் அடுத்து திமுகவை ஒழிச்சிடலாம். 20 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு திராவிட இயக்கங்களை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது RSS உடைய திட்டம். ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை இது நடக்கல. இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இதை RSS மூலம் மிக வேகமாக நகர்த்தி கொண்டிருப்பதை எடப்பாடி தடுக்கிறார். எடப்பாடி தடுத்தா உள்ள பல புல்லுருவிகளை உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஒரு வெளிப்பாடு தான் செங்கோட்டையன். செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையனுடைய கதிர், முருகன், சண்முகவேல் 2 பிஏக்கள், 2 பிஏக்களையும் பிஜேபி தூக்கிட்டான். 2 பிஏக்களும் 1000 கோடி ரூபாய் பணத்தோடு ஒருவன் சத்தியாட்ட போய் செட்டில் ஆகிட்டான். ஒருவர் கல்வித்துறையில் அத்தனை மானியங்களும் அத்தனை வேலைகளும் செய்து பல கோடி சம்பாதிச்ச சண்முகவேல், கதிர்முக 2 பேரும் இப்போ திமுகனுடைய மகேஷ் பொய்யா முடிவு செட்டில் ஆகிட்டான். செங்கோட்டையன் நடுத்தருவு நாராயணன் ஆகிட்டார். பணம் இல்லாமல் 20 கோடி ரூபா தங்கமணிகிட்ட கடன் வாங்கியிருக்கார். ஒரு 3 மாதத்துக்கு முன்பு 5 கோடி ரூபாய் பெருமானமுள்ள ஒரு சொத்தை விற்றுருக்கு. என்ன காரணம்னா, மகன் நீ வீட்டு பக்கமே வராத, நீ கோடம்பாக்கத்து பக்கமே இரு. கோடம்பாக்கத்தில் தான் கோடம்பாக்க பலவீனத்தால் 2 முறை ஆட்சியை அதிகாரத்தை மந்திரியை இழந்த செங்கோட்டையன். மகன் கல்லூரி பணம் நீங்கள் வந்துடாத, நீயே சென்னையிலே பார்த்துக்க. அப்போ இப்போ செங்கோட்டையனுக்கு பொருளாதார உதவியை செய்த வேலுமணி தங்கமணியும் பிஜேபியினுடைய ஆக்டோபாஸ் கரங்களுக்குள் தள்ளிவிட்டு விட்டார்கள். இதுதான். ஏன்னா செங்கோட்டைய அதிமுகவில் ஒரு செய்தி சொன்னால் அது பெருசாக போகும். ஏன்னா ஒரு சீனியர் அமைச்சர், எம்ஜிஆர் காலத்திலே அமைச்சர், எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏ, ஜெயலலிதா காலத்தில் அமைச்சர். போயஸ் கார்டனில் திமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது செங்கோட்டையனை தூக்கி கொண்டு சிறையில் போட்டு அவரை அரசியல் கதையை முடிப்பதற்கு 1 மாத காலம் கட்சி தொண்டனும் போலீஸு தேடிச்சு. 1 மாத காலம் போயஸ் தோட்டத்தினுடைய கதவையே தாண்டாமல் இருந்தார். இப்படி இருந்த செங்கோட்டையன் இப்பொழுது பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதையெல்லாம் செய்கிறார். இவரோடு நகமும் சதையுமாக இருந்த சிந்து ரவிச்சந்திரன் திமுக போயிட்டார். அடுத்து இவருடைய அண்ணமக செல்வம் திமுக போயிட்டார். தூக்கநாயக்கம்பாளையம் மாவட்ட சேர்மன் திமுக போயிட்டார். இப்படி பல பேர் இவருடைய அரசியல் நடவடிக்கை பிடிக்காமல் திமுக போயிட்டாங்க. இது என்ன காரணம்னா, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தன்னை மீறி யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார். எடப்பாடிக்கு செங்கோட்டையனுக்கு என்ன வருத்தம்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் முன்னாள் அமைச்சர்கள் 40 பேரும் நீங்கள் திமுகவை எதிர்த்து களமாட வேண்டும் என்பது எடப்பாடியாருடைய ஆசை. 40 பேரும் 40 தொகுதியில்
முன்னாள் அமைச்சர்கள் பல கோடியை திருடி வச்சிருக்காங்க, பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி. ஆனால் தேர்தல் நின்னா தோத்து போயிருமான்னு தெரிந்த பிறகு நிற்பதற்கு ஆளு. அப்போ எடப்பாடி கட்சி தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு கேட்குதுன்னு இன்றைக்கே காமிக்கணும் தொண்டனுக்கு. முன்னாள் அமைச்சர்கள் யாரும் செலவு பண்ணுறது தயாரில்லை, நிற்கிறதுக்கு தயாரில்லை. அப்போ என்ன பண்ணுவார்? இப்போ நான் இந்த எல்லா அமைச்சர்களுக்கு என்ன ஈகோனா எடப்பாடியே கூப்பிடுறாரு. இதே போன்ற நிலைமை ஜெயலலிதாவுக்கு 96 வந்தது. 96 ஆட்சி இப்போ பறி போயிடுச்சு, திமுக ஆட்சி வந்துச்சு. ஜெயலலிதாவுக்கு டெபாசிட் போயிடுச்சு. டெபாசிட் போன பிறகு பணங்கள் எல்லாம் முடக்கப்பட்டது. இப்போ ஜெயா டிவி நடத்துறதுக்கு பணம் இல்லை. அப்போ அந்த அம்மா ஜெயா டிவி நிறுத்தாமல் பார்த்துக்குங்க. பல வழக்குகள் பாஞ்சிருச்சு. அதிமுக அமைச்சர்கள் மீது வழக்கு, அதிமுக முடக்கப்பட்டது. இதே செங்கோட்டையன் கூட அத்தனை பேரும் கூப்பிடுவது, அத்தனை பேர் தலைவர் ஆயிட்டான். அதிமுக வராது, ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிடும், சசிகலா கட்சியில் சசிகலா கட்டுப்பாடு கட்சி போயிடும்னு எல்லா கட்சி ஓடிட்டான். ஓடிய பிறகு அன்றைக்கு சிறு சிறு அதிமுகவை சேர்ந்த பொறுப்பாளர்கள் தான் பணம் கொடுத்தா ஜெயா டிவி நடத்தினாங்க. அதற்கு பிறகு 2001 பழைய முகம் யாருக்குமே சீட்டே கொடுக்கல. அந்த அம்மா யார் எம்எல்ஏவே இல்லை. அதில் தப்பே 2 பேர் தான். ஒன்று ஜெயக்குமார், ஒன்று உளுந்தூர்பேட்டை ஆனந்தம் தான். மீதி பழைய ஆள் யாருக்கு அந்த அம்மா சரி ஒன்றிய நகரம் பட்டாங்கிட்ட யார் எம்எல்ஏ யாரும் கிடையாது. எல்லாம் புதுமுகம் தான். 2001 நீங்கள் அந்த பட்டியலை பார்த்தா தெரியும். அதே போன்ற நிலைமை 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடிக்கு வந்துருச்சு. ஒரு பையாக எல்லாம் பல கோடியை தெரிவி வச்சிருக்க. அலிபாபாவும் 42 இருக்குது. ஒரு பையன் இறங்க மாட்டேங்கிறான். அப்போ 40 தொகுதியிலேயே ஆளை போட்டாங்க. எடப்பாடி என்ன பண்ணார்? தூத்துக்குடி கனிமொழி எதிர்ப்பதற்கு 25 கோடியோட போனவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம புத்தூர் கட்டு வேலுமணி. ஏன் தூத்துக்குடியில் அமைச்சர்களே இல்லையா? சண்முகநாதன் இல்லையா? செல்லப்பாண்டி இல்லையா? அத்தனை பேர் பதுக்கிட்டான், ஆளே இல்லை. ஈரோட்டில் செங்கோட்டையை பதுக்கிட்டார். ஆற்றல் அசோக்னு பிஜேபியிலிருந்து வந்த ஒருவரை 25 கோடி செலவு பண்ணி திமுகவுக்கு ஃபைட் குடியாடினார். அதே போல் திருப்பூரில் அதிமுக யாருன்னு தெரியாது ஒரு வேட்பாளர், அவரை அங்கே போட்டாங்க. திருச்சியில் நேருன்னா திருச்சி தான். அங்கே எந்த புதுக்கோட்டை ஹெல்த் விஜயபாஸ்கர் அங்கே போகவே இல்லை. டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் அங்கே போகவே இல்லை. 2 விஜயபாஸ்கரா பல ஆயிரம் கோடி தெரிவி வச்சிருக்கான். நேருக்கு போய் அங்கே இறங்கி அதிமுகவை அங்கே அடையாளப்படுத்திருக்கணுமா இல்லையா? ஆளே இல்லை. எடப்பாடி என்ன பண்ணார்? மணல் திருடன் கரிகாலனுடைய அண்ணன் கருப்பியா கூட நிறுத்தினார். கருப்பியாவுக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? ஹெல்த் விஜயபாஸ்கர் எத்தனை கோடி திருடுன, எத்தனை வழக்கு? அப்போ சம்பாதிப்பதற்கு அதிமுக, செலவு பண்ணுறதுக்கு திமுக கூட்டணி. அப்போ இப்படி தான் 30 தொகுதியில் தான் நிலைமை. அப்போ 30 தொகுதியிலையும் அவர் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு தான், நீங்கள் கட்சியை காப்பாற்றுங்க, ஒரு 50 கோடி செலவு பண்ணுங்க, திமுகவுக்கு ஃபைட்டு கொடுங்க, தொண்டை தயாராக இருக்கான், நீ செலவு பண்ணு. இதுதான் எடப்பாடிக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்குமான சண்டை. ஏடிஎம்கேவை விஜயுடைய சேர்க்காம ஒரு சதி நடந்துக்கிட்டே இருக்கு. அது பின்னாடி பிஜேபி தான் இருக்கா? 100% பிஜேபி தான். எடப்பாடி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அதிமுக அனாதையாக போயிடணும். வழி இல்லாமல் பிஜேபியில் இணைத்துக் கொள்ளணும். எங்க மகாராஷ்டிரா ஃபார்முலா ஏக்நாத் சிண்டேன்னு ஒரு ஆட்டோ டிரைவரை உருவாக்கி பிஜேபி இப்போ அங்கே யார் சிஎம்? பிஜேபி சிஎம் பட்னாவிஸ். இதே ஃபார்முலா தான். இந்த ஆசைக்கு தான் கொக்கு தலைவர் வெண்ணெய் வச்சு பிடிப்பதற்காக முதலமைச்சர் கனவிலே இருக்கார் வேலுமணி. இதெல்லாம் நடக்காது. பல முதலமைச்சர்கள் வந்துட்டு போயிட்டாங்க, பல முதலமைச்சர்கள் கனவு காணாமல் போயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து பிஜேபியோட இது அஜெண்டா நடத்த முடியுமா? இல்லை, நடத்த கண்டிப்பாக முடியாது. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே கடைசி நேரத்தில் இந்த ஊழல் அது இதை வச்சு எடப்பாடி ஒரே அமுக்கிறதுக்கு தான் இப்போ இவ்வளோ அப்படியே கோழி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க 4 பேரும். இல்லை, எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நான் சிறையிலே போய் வாழ்நாள் முழுக்க இருக்க தயார், ஆனால் அதிமுக கூட பிஜேபி சேர்க்க மாட்டேன். இதுதான் அதிமுக தொண்டனுடைய கொள்கை. அப்போ அதிமுக என்பது ஒரு கேடர்ஸ் பார்ட்டி, தலைவர்கள் பார்ட்டி இல்லை.